ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. 11 மாதங்கள் உம்முடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவினால, நல்லவர் என்பதனால, நன்மை செய்கிறவர் என்பதனால நீர் எல்லாவற்றையும் நிறைவாய் எங்களுக்கு ஆசீர்வதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி மாதத்திலும் உடைய சமூகத்துக்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். மெய்யாலுமே இந்த 31 நாளும் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் எதிர்வருகிற 365 நாட்களும் எங்களுக்கு ஒரு பிரகாசமான திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதை மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம். உம்மிடத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பிரயோஜனம். இந்த உலகத்துக்கு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வெளிக்காட்ட தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். உடைய சமூகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எப்பேற்பட்டவர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாய் தியானிக்க அறிய எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆமென். இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். அதற்கு அடையாளமாகத்தான் 11 மாதத்தையும் நம்ம எப்படி தான் நடத்தியிருக்கிறார்? திருப்தியாய் நடத்தி இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த நன்றி அறிதல் உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் சொல்லலாமே, உதடுகள் துதிக்கட்டும், என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சொல்லலாமே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். எல்லாரும் தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஆமென்.
தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லலாமே, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமை காண்கிறே. மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே. வல்லமை காண்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையாளி, உமது நிழலில் களி கூறுகிறேன். ஆமென். நீர்தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அப்படி எழும்பி நிற்கலாம். நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். எஸ் லார்ட். கைகளை நான் உயர்த்துகிறேன், திருநாமம் சொல்லி சொல்லி. என் கைகளை நான் உயர்த்துகிறேன், திருநாமம் சொல்லி சொல்லி. காலையில் நினைக்கிறேன், இரவிலும் தியானிக்கிறேன். அதிகாலையில் நினைக்கிறேன், இரவினில் தியானிக்கிறேன். இரவினில் தியானிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன், உம்மை தினமும் துதிக்கி. சொல்லலாமே, தினமும் உம்மை தினமும் துதிக்கின்றே. ஓ, உம்மை தினமும் துதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அவருடைய திருநாமம் சொல்லி அவரை புகழலாமே. கர்த்தர் 11 மாதங்கள் திருப்தியாய் நடத்தினாரே, திருப்தியாய் நடத்தினாரே. குறைவுகள் மாறி தெரிந்த இடத்துல சம்பூர்ணத்தை அருளி செய்தாரே. ஒரு இடத்துல கூட கைவிடலையே, ஒரு இடத்துல கூட விட்டு விலகலையே, ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கலையே. கர்த்தாவே, உம்முடைய திருநாமம் சொல்லி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. உண்மையாலுமே எங்க வாழ்வில் நீர் யெகோவா நிசியா இருந்தீர், யெகோவா ஈரேவா இருந்தீர், எல் ஷடாவா இருந்தீர், எல் ரோயியா இருந்தீரே, யெகோவா ரூவாவா இருந்தீர், யெகோவா ஷாலோமா இருந்தீர். ஆண்டவரே, நாங்கள்
திருப்தியாய் ருசி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவனாய் இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, உம்மை மட்டுமே உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த அந்த புதிய மாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அதிக நேரம் செலவிட, உம்முடைய காரியத்தில் இன்னும் அதிகமாய் கவனம் செலுத்த, உம்முடைய இன்ப சமூகத்தில் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க இந்த மாதத்தையே நாங்கள் டெடிகேட் பண்றோம் ஆண்டவரே. இந்த உம்முடைய மாதம் ஆண்டவரே. இது தசம பாகமா, ஏதோ முதல் காரியம் மட்டுமல்ல, அடுத்த காரியத்திற்குண்டான துவக்கமா இருக்கிற இந்த மாதத்துல இது உம்முடைய மாதமா இருப்பதாக, உம்முடைய பிரசன்னத்தை ருசி பார்க்கிற மாதமா இருப்பதாக, எங்களோடு இடைபடுகிற மாதமா இருப்பதாக, எங்கள் இருதயத்தோடு பேசுகிற மாதமா இருப்பதாக, உம்முடைய வழிகளை எங்களுக்கு சொல்லி தருகிற மாதமா இருப்பதாக, இன்னும் உம்முடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு பிரகாசிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற மாதமா இருப்பதாக, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எங்கள் கண்கள் பார்க்கிற மாதமா இருப்பதாக, எங்கள் இருதயத்துக்கு அது தெரிகிற மாதமா இருப்பதாக, என்னை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சாயலாய் மாற்றுகிற மாதமா இருப்பதாக, தேவையில்லாததை விட்டு வெளியேறவும் தேவையானதை பற்றி கொள்ளக்கூடிய மாதமா இருப்பதாக. இது உம்முடைய மாதம் ஆண்டவரே. உமக்கும் எமக்கும் நேரடியான சந்திக்கிற மாதமா இருக்கிறது, உம்மோடு பேசுகிற மாதமா இருக்கிறது, உம்முடைய இன்ப சமூகத்திலே செலவழிக்கிற மாதமா இருக்கட்டும். இந்த மாதம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, இளைப்பாறும் பொழுது, உம்மிடத்திலே நாங்கள் பேசும் பொழுதெல்லாம் எதிர் வருகிற 365 நாட்களும் எங்களுக்கு பிரகாசமா இருக்கும் அப்பா. அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது இளைப்பாறுதலா இருக்கும். எந்த பதறுதலோ எந்த தேவையில்லாத கஷ்டங்களோ கிடையாது. இந்த சமூகம், இந்த மாதம் இது உம்முடைய மாதம் அப்பா, இது உம்முடைய மாதம். நாங்கள் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் வேலை செய்தாலும் பயணத்தில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் உம்மை குறித்தே நினைக்கிற அந்த நினைவு எப்பொழுதும் எங்களுக்கு நினைவாக இருப்பதாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த மாதத்தில் விசேஷமாக உம்முடைய பிரசன்னத்தில் டெடிகேட் பண்ணுறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக, எங்களை உணர்த்துவீராக ஆண்டவரே. வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் எதுவானாலும் சரி, அது விலகட்டும். உடைய நித்திய வழியிலே எங்களை நடத்துங்க, பூர்வ பாதையில் எங்களை அழைத்து செல்லுங்க, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பாதையில் எங்களை அழைத்து செல்லுங்க, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின் பாதையில் அழைத்து செல்லுங்க. எங்களையே நாங்கள் டெடிகேட் பண்ணுகிறோம். We praise you, Lord. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தே, கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே, எல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லலாமே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உன்
சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, சொல்லலாமே, என் அன்பே, என் உயிரே. இந்த கடைசி மாதத்துல நாங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் விளைச்சலாய் எழும்பட்டாண்டவரே, விளைச்சலாய் முளை கிளம்புவதாக. இந்த கடைசி மாதம் முளை கிளம்புற மாதமாய் எதற்கெல்லாம் நாங்கள் விதைக்கிறோமோ, எந்த காரியத்தை அறிக்கை செய்கிறோமோ, எந்த வசனத்தை பேசுகிறோமோ, எதையெல்லாம் உரிமை பாராட்டுகிறோமோ, இந்த மாதத்தில் ஒரு விசேஷித்த அறுவடை உண்டாகட்டும், விசேஷித்த அறுவடை உண்டாகட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறுவடை உண்டாகட்டும். ஈசாக்கு அந்த நெருக்கடியான சூழ்நிலையில விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தார். இந்த டிசம்பர் மாதம் 100 மடங்கு விளைச்சலின் மாதமாய் எங்க ஜனங்களுக்கு உண்டாவதாக, எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு உண்டாவதாக, ஊழியத்தில் உண்டாவதாக, செய்கிற வேலைகளில் உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு விளைச்சலின் மாதமாய், அறுவடையின் மாதமாய், முளை கிளம்பி எழும்பி எங்களை அப்படியே பூத்து குலுங்குகிற மாதமாய் எங்களுக்கு இருப்பதாக. எப்படி ஒரு பயிர் நிலம் மழைக்காக இயங்குகிறதோ, அதுபோல் இந்த மாதம் எங்கள் உள்ளமெல்லாம் உம்முடைய விளைச்சலுக்காகவும் உம்முடைய வழி நடத்துதலுக்காகவும் எங்கள் இருதயம் இயங்குகிறது. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீர் முன் சென்று பாதைகளை செவைப்படுத்துங்க. நாங்கள் உங்க பின்னாலேயே வரோம் ஏசப்பா. நிபந்தனை இல்லாமல் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு இன்னொரு புதிய மாதம், அதுவும் இந்த வருடத்தின் கடைசி மாதம். ஆமென். எப்பொழுதுமே கடைசி சம்பூர்ணம், கடைசியில் ஒரு சம்பூர்ணமாய் திருப்தியாய், இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து அதையெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து இந்த மாதம் நமக்கு செட்டில்மெண்ட் மாதம். ஆமென். எதெல்லாம் மிஸ் ஆகிருக்குதோ, எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் கணக்கு பார்த்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம கரம் பிடிச்சு கூட்டிகிட்டு போவார். ஆமென். அவர்கிட்ட பேலன்ஸோ நிலுவையோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் சகலத்தையும் சம்பூர்ணமாய், திருப்தியாய், நேர்த்தியாய், அழகாய் செய்கிறவர். ஆமென். சரி, இந்த மாதமும் நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார்? இந்த 11 மாதம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், ஊழியம் செய்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஆவிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது நம்ம முதலிடம் கொடுத்தோம், ஊழியத்திற்கு முதலிடம் கொடுத்தோம். முகம் தெரியாத அநேகரை நம்ம சந்திச்சிருக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், அவர்களுடைய விடுதலைக்காக காரியங்களை செய்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ இந்த வருஷம் 11 மாதம் முழுவதிலும் நாம் அவருடைய ராஜ்யத்திற்காகவும், அவருடைய சித்தத்திற்காகவும், நம்முடைய குடும்பத்திற்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், சபைக்காகவும் நாம் எல்லாம் செய்திருக்கிறோமே. நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், என்ன சொல்லுகிறார்? அவருடைய உள்ளத்தில் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள் எப்படி? ஆமென். நம்முடைய தேவன் யார் என்பதை குறித்து ஒரு வசனத்தை இந்த வருடத்தின் கடைசியில் உங்கள் இருதயத்தில் விதைக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வா, இந்த வருட கடைசியிலே வாசல் திறந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னங்க எல்லாம் ஷட் டவுன் ஆன மாதிரி இருக்குதே, மௌனமான மாதிரி இருக்குதே, எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி இருக்குதே, எந்த அறிகுறியும் கண்ணில் பார்க்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறார், வாசல் திறந்திருக்கிறது,
திறந்திருக்கிறது. ஆமென். இந்த வருட கடைசியில் கர்த்தருடைய வார்த்தையோடு புது வருடத்துக்குள் பிரவேசிக்கலாம். வருகிற இன்னொரு 31 நாட்கள் அவர் சொல்கிறாரப்பா, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின வாசலை நான் ஒருபொழுதும் பூட்டவும் மாட்டேன், ஒருவரும் பூட்ட விடவும் மாட்டேன். ஆமென். நமக்காக வாசல் திறந்திருக்கிறது. எப்படி சொல்கிறீங்க? எல்லாம் முடிந்து விட்டது, இனி வழியே இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்காக தேவன் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். விசுவாச கண்களில் பாருங்க, வார்த்தையின் வெளிச்சத்தில் பாருங்க. உங்களுக்காக அநேக வாசல்களையும் வாய்ப்புகளையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த தேசத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அவர் இரவு பகலாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யம், அவருடைய ஜனங்கள், அவர் சிந்தின ரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மீட்பு, அவருடைய காரியத்திற்காக இரவு பகலாய் அவர் விழித்திருந்து காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், பலத்தை எதிர்பார்க்கட்டும், தடையாக இருக்கட்டும், சில கஷ்டமான சங்கட்டமான காரியமாக இருக்கட்டும், வாசல் திறந்திருக்கிறது. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னா என்ன அர்த்தம்னா, அவர் திறந்த வாசலில் சபை பயணிக்கும் போது, மீட்கப்பட்ட ஜனங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அதை தடுக்கவோ திசை திருப்பவோ அதுக்கு இடையூறு பண்ணவோ அதுக்கு தடுங்கல் செய்யவோ ஒருவராலும் முடியாது என்பதற்கு அடையாளம் தான் அதை பூட்ட முடியாது. சபை துவங்கின காலத்திலிருந்து இந்த காலகட்டம் வரையும் எத்தனையோ நெருக்கடிகளை சபை சந்தித்திருக்கிறது. ஆதி திருச்சபை ஆதி அன்பை இழந்தது. அடுத்த நூற்றாண்டுகளை வாழ்ந்த சபை உபத்திரவங்களை சந்தித்தது. அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்த சபை அரசியலோடு கலந்து விட்டது, உலகத்தோடு கலந்து விட்டது. எத்தனையோ மறுமலர்ச்சிகளையும் கடந்து சில குறைகளையும் நிறைகளையும் கொண்டு அது பயணித்தாலும் அதை பூட்ட ஒரு ராஜ்யத்திற்கும் தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. ஆமென். இந்த கடைசி கால திருச்சபை, பிலதெல்பியா திருச்சபை, அதற்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்றார். இந்த வார்த்தையை அது இன்றைய கால திருச்சபைக்கும் பொருந்தக்கூடியது. அது நிகழ்கால திருச்சபைக்கு அடையாளம் பிலதெல்பியா. உண்மையான திருச்சபைக்கு அடையாளம், உண்மையற்ற திருச்சபைக்கு அடையாளம், ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிலதெல்பியா உண்மையான திருச்சபைக்கு அடையாளம், லவோதேக்கியா உண்மையற்ற திருச்சபைக்கு. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, லவோதேக்கியா திருச்சபையில் இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கிறார். வெளியே இருந்து கதவை தட்டுறார். அப்பா, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். சபை இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறது, ஆராதனை இருக்குது, பிரசங்கம் இருக்கிறது, பாடல் இருக்குது. ஆனால் இயேசு வெளியே இருக்கிறார், வாழ்க்கையின் வெளியே இருக்கிறார். அவங்க விருப்பம், அவங்க இஷ்டம், அவங்க சித்தம், அவங்க காரியத்தை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தி பேசிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு இருக்கிறாங்க. அவர் வெளியே இருக்கிறார், சபைக்கு வெளியே இருந்தது. அப்பா, இந்த வருஷனாச்சும் நான் வரலாமா? இந்த வருஷமும் உன்னை நான் போஷித்தேன், காப்பாற்றினேன், உனக்கு தேவையானதை நான் செஞ்சேன், நன்மையை பொழிந்தருளினேன், மழையை வர்ஷிக்க பண்ணினேன், எல்லா நாசத்துக்கும் உன்னை பாதுகாத்தேன். இப்போவாவது உள்ளே வரலாமா? லவோதேக்கியா திருச்சபை கேட்டுகிட்டே இருக்கிறார். அதே பிலதெல்பியாவுக்கு வருகிறார். அவர் சொல்கிறார், அப்பா, இதோ நான் திறந்த வாசல் வச்சிருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட. ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஒரு 3 காரியத்தை சொல்கிறார் பாருங்க. ஒன்று சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். இந்த வருடம் முழுவதும் நான் அவருடைய ராஜ்யத்திற்காக, நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலை, பொறுப்பு, கடமைகள் அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரயாசங்களை, உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய கிரியைகளை, உங்களுடைய தன்மைகளை, உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய விட்டு கொடுத்தலை, நீங்கள் பொறுத்து கொண்டதை, சகிச்சு கொண்டதை, அமைதியாக இருந்ததை, ஒருவேளை எதிர்மறையான காரியங்களை பார்த்து பார்த்து உள்ளம் பதறி போயிருங்க. அப்பேற்பட்ட நிலையிலும் உங்கள் ஆவியை அவித்து போடாமல், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாமல்,
கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் விசுவாசத்தின் விளைவாய் செய்திருக்கிறீர்களோ அதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்க மறக்கலாம், நான் மறக்கலாம், ஆனால் அவர் மறக்க மாட்டார். உன் கிரியைகளை, உன்னுடைய பிரயாசங்களை, உன்னுடைய சுறுசுறுப்பை, உன்னுடைய உற்சாகத்தை. நீ ஆண்டவர் என்று காரியம் வரும்பொழுது, ஜெபம் என்று வரும்பொழுது, ஆலயம் என்று வரும்பொழுது, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசார செயல்பட்டீங்களே அந்த செயலை, அந்த உணர்ச்சியை, அந்த எண்ணத்தை, அந்த நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஹலோ, ஒருபொழுதும் அவர் மறக்க மாட்டார். இந்த வருஷத்தின் கடைசியில் அதெல்லாம் செக் பண்ணுறார். இந்த மாதத்தில் எனக்கு இந்த வைராக்கியம் பாராட்டினானே, இதை விட்டு கொடுத்தானே, இந்த இடத்துல பொறுமையாக இருந்துட்டானே, இந்த இடத்துல அன்பாக இருந்துட்டானே. அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்படும் பொழுது அவன் நியாயத்துக்காக ரொம்ப பெருசாக பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்தான். அதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறார். உன் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருடைய உட்கார்தலையும், எந்திருக்கிறதையும், போக்கையும், வரத்தையும், நம்முடைய எல்லா கான்வர்சேஷன், எல்லா பேச்சுக்கள், எல்லா நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எல்லாம் அறிந்திருக்கிறதுனால என்ன நமக்கு நன்மையாமா? நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேங்கிறார். ஒருவேளை அவருக்கு ஒத்து வராத ஏதாவது ஒன்று அப்படி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவர் என்ன விட்டுருவாரா? கண்டுங்கான போயிடா? இல்லை, அதை களைந்து எடுத்து விட்டு அவருக்கு சுத்தமான கிரியை செய்வதற்கு அவர் நம்மை பயணிக்க வைக்கிற தேவன். ஒருபோதும் யாரையும் ஒரு இடத்துல கூட கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது. கடைசியில் தொங்கின கல்லனுக்கே இரக்கம் பாராட்டுவார் என்றால், நமக்கு ஜீவன் சுகத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, நம்ம ஆண்டு இறுதியில் கை கழுவிடுவாரா? கிடையாது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நினச்சி பாருங்க. உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய ஆவல், உன்னுடைய எதிர்பார்ப்பு, கடினமான வேலை, ஒருவேளை அசௌகரியமான நேரத்தில் சில உதவிகள் மற்றவர்களுக்கு செய்கிறது. சரீரமே முடிஞ்சிருக்காது, சரீரம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், ஓய்வெடுத்தால் நல்லா இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் சில நேரத்தில் கண் விழிப்பாக இருப்போம், ஒரு சில வேலைகளை செய்வோம். எதிர்பாராத சில வலிகள், வேதனைகள், சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற அசௌகரியங்கள், அதன் மத்தியிலும் நீங்கள் அவரை பற்றி, அவரை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் செய்கையின் விளைவாய் நீங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்களோ அதை அவர் மறக்க மாட்டார். உன் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட நல்ல தேவன்ங்க. நம்ம செஞ்ச நன்மைகளை, நம்ம செஞ்ச உதவிகளை மற்றவர்கள் மறக்கலாம். நாள்பட்டு போயிடுச்சுன்னா அதையெல்லாம் நம்ம இயற்கையாகவே மறந்துடுவோம். அதெல்லாம் ஒரு காரியம் இல்லை. யார் மறந்தாலும் மறக்கலினாலும் ஒருவர் மறக்க மாட்டார். ஆமென். இந்த வருஷத்தின் முடிவில், அடுத்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறேன். உங்கள் கிரியைகள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உற்சாகங்கள், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய அன்பு, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் விட்டு கொடுத்த காரியம், மன்னித்த காரியம், ஏற்றுக்கொண்ட காரியம் எல்லாவற்றையும் அவர் அறிந்து உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை பூட்ட முடியாது. ஆமென். எப்பொழுதுமே இந்த கிரியை விசுவாசத்தின் விளைவாக தான் வரும். ஆமென். விசுவாசத்தின் ரைட் பிலீவிங் ப்ரொடியூஸ் ரைட் லிவிங். சரியான மனப்பான்மை, சரியான நடத்தையை சென்றடையும். எதை நாம் உள்ள வாங்குகிறோம். ஆமென். அப்போ உங்களுடைய செயலுக்கு அஸ்திபாரமாக இருப்பது உங்கள் விசுவாசம். அப்போ உங்களுக்கு எதிராக சில காரியங்கள் வரும்பொழுது உங்களுக்கு விரோதமாக வரல, உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக வருது. விசுவாசம் பரீட்சிக்கப்படும். விசுவாசம் எப்பொழுதுமே சோதனைக்குள்ளாக போகும், ஆனால் சுத்த பொன்னாக விளங்குவோம். ஆமென். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம் பாருங்க. அதனால கர்த்தர் உங்களுடைய செய்கைகளுக்கு, அதனால தான் போவா சொல்றார், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவாராக. நீ அடைக்கலமாய் வந்திருக்கிற. ஹலோ, இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை கனப்படுத்துவாராக. ஆமென். அடுத்தது பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு
கொஞ்ச பலன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, நீங்கள் அவருடைய பலத்தை பயன்படுத்துகிற விதம் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சமாக தான் இதுவரையும் செயல்பட்டு இருக்கிறீங்க. அவருடைய பலன் கொஞ்சம் கிடையாது. அவர் சகல சம்பூர்ணத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆவியில் அவருடைய பரிபூர்ணம் நம்முடைய ஆவியில் பூரணமாக இருக்கிறது. அவருடைய பலன் உன்னத பலன். அவருடைய பலத்தில் குறைவு கிடையாது. அவர் எப்பொழுதுமே பூரணமாய் சம்பூர்ணமாய் நிறைவாய் வழிந்தோடுகிற விதமாய் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பலத்திலேயோ அவர் நமக்கு கொடுக்கிற விஷயத்திலேயோ எந்த ஒரு குறைவோ எந்த ஒரு தாழ்ச்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் அவர் கொடுத்த அந்த பலத்தில் நாம் பயன்படுத்துகிற விதம் வேணாம் எப்படி இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்கிற இந்த 31 நாள்லையும் இந்த கொஞ்சமாய் பயன்படுத்தினதுக்கே இவ்வளோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்றால், இன்னும் ஒருபடி அதிகமான பலத்தை பயன்படுத்துங்கள். பவுல் சொல்றார், கர்த்தரிலும், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். எனக்கு இவ்வளோதான் அப்படின்றால் இல்லை, உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது. உள்ளுக்குள்ள அவர் உங்களுக்குள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வைத்திருக்கிற, உங்களுக்குள்ள நிரப்பி வைத்திருக்கிற, உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பலன் பெருசு. ஆமென். நீங்கள் என்றும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே இந்த நாட்களில் உம்முடைய வல்லமையில் உம்முடைய பலத்தில் நாங்கள் அதிகமாய் வளர பிரயாசப்படுகிறோம். ஆமென். பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, எந்த மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு இப்பேற்பட்ட சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்க, சத்தியத்தை அறிவிக்க எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படியே நான் போராட பிரயாசப்படுகிறேன். ஆமென். அவருடைய பலன் வல்லமையான பலன் உள்ளுக்குள்ள. அதனால் எனக்கு கொஞ்சம் பலன் தான், எனக்கெல்லாம் அளந்தபடி தாங்க, எனக்கெல்லாம் இவ்வளோதாங்க. நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம் அவ்வளோதானே ஒழிய உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய பலன் பெருசு. ஆண்டவரே, இதுவரையும் நான் பயன்படுத்தினேன், இதுவரையும் விசுவாசித்தேன், இதுவரையும் நான் செயலாற்றினேன், இதுவரையும் நான் அறிந்த புரிந்த அத்தனை பலத்தை காட்டிலும் இந்த வருடம் இந்த மாதம் நான் கொஞ்சம் அப்படி அழகா நான் அப்படியே முன்னேற ஆசைப்படுறேன். உம்முடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவையாக, உம்முடைய அனுக்கிரகம் எனக்கு தேவைப்படுகிறது. உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன். இதுவரையும் கொஞ்சம் தான் நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை செலவிட்டால் கொஞ்சம் அதிகமாக இன்னும் வலையை கொஞ்சம் ஆழமாக போடலாமே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போடலாமே. ஆமென். இந்த மாதம் அவருடைய பலத்தில் பெருகுகிற மாதமாக இருப்பதாக. உனக்கு கொஞ்சம் பலன் சொல்லி ஓரங்கட்டிடாத. கொஞ்சம் பலத்துக்கே இவ்வளோ நன்மையை அனுபவிப்பீங்கள் என்றால், கொஞ்சம் பலத்துக்கே இவ்வளோ காரியங்களை ஆவிக்குரிய விதத்தில் நாம் ருசி பார்ப்போம் என்றால், அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நாம் போராட பிரயாசப்படுவோம். ஆமென். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் நம்மிடத்தில் இருப்பதுனால அவர் நமக்கு தந்தரளின பலத்தின்படியே நாம் போராட பிரயாசப்படலாம். அடுத்தது பாருங்க, அடுத்தது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை மறுதலியாமல். யாருடைய நாமத்தை? அவர் சொல்றார், என் நாமத்தை நீ ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கலப்பா, என்னுடைய நாமத்தை ஒரு இடத்துல கூட நீ மட்டுப்படுத்தலையாப்பா. நீ உன்னுடைய ஊழியத்தில் ஆகட்டும், உன் குடும்பத்தில் ஆகட்டும், உன் வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், உன்னுடைய உறவினர்களுக்கு மத்தியில் ஆகட்டும், உன்னுடைய பயணிக்கிற எந்த நபர்கள் மத்தியில் ஆகட்டும், என் நாமத்துக்கு நீ அவகீர்த்தி ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறார். என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் நாமத்திற்கு நீர் மகிமை செலுத்தினாய். இந்த வருடம் முழுவதும் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் நாமத்திற்கு நீ மகிமை செலுத்தின. அந்த வார்த்தை உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஜம்ப் அடிக்குது. ஆண்டவரே, உமக்கு நான் மகிமை செலுத்தினேன் என்பதை எதனால் அறிவேன்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஓடிச்சு பாருங்க. அப்போ தான் யோவான் 11 அதிகாரத்தோடு கனெக்ட் பண்ணுறார். அந்த மார்த்தாள் இடத்துல இயேசு சொல்கிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நான் உனக்கு சொல்லியிருக்கிறேனேப்பா, ஏன் நான் சொன்னதை மறந்துட்டியா? மறக்காத, நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். என்ன தேவ மகிமை? அந்த இடத்துல செத்து போன லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஆமென். அப்போ தேவனுடைய மகிமை, நீங்கள் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தில் நீங்கள் செத்தே போயிருக்கலாங்க. ஒருவேளை விபத்தை சந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அசம்பாவித்தை சந்தித்திருக்கலாம், ஏதோ சரீர உபாதைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த சரீர உபாதையும் வாழ்நாளெல்லாம் உன்னை அழிச்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் அதையெல்லாம் உன்னை குணமாக்கி, விபத்தில் பாதுகாத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உயிரோடு இந்த மாதத்தின் கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று சொன்னால், நீ அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி இருக்கிறாய். ஆமென். நாரி போக வேண்டிய நம்ம வாழ்க்கையை நறுமணம் வீசக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய நாமத்திற்கு மகிமை. ஆமென். நினைச்சு பார்க்குறேன், ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மறுதலிக்கல. எஸ் அவருடைய நாமத்திற்கு ஒருபொழுதும் அவகீர்த்தியை கொடுக்க வேண்டாம். எந்த இடத்துல ஆனாலும் சரி, இயேசு என்று வரும்பொழுது அப்படி ஜம்முன்னு நில்லுங்க. சில பேர் அவருடைய பிறப்பை, அவருடைய உயிர்த்தெழுதல், மரணம், அதெல்லாம் ஒரு மாதிரி பேசலாம். யார் என்ன பேசுனாலும் சரி, என்னப்பா இயேசு கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே மரியாள் கன்சீவ் ஆகிட்டாங்களாமா? என்ன இயேசு ஒரு கடவுள்னு சொன்னீங்கன்னா அவரை கொண்டு போட முடியுமா? அவர் உயிர் தெழுந்தார், என்ன கட்டுக்கதையாக இருக்குது அப்படின்னு 1000 அவருடைய தெய்வத்துவத்துக்கு விரோதமாய் 1000 பேர் 1000 சொன்னாலும் அதை ஒருபொழுதும் அவங்களோட நாம் அப்படியே காம்ப்ரமைஸாக போக முடியாது. நாம் அந்த இடத்துல இப்போ இல்லை, இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். எஸ், அவர் எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் எனக்காக உயிர் தெழுந்தார், பாவத்துக்காக மரித்து நீதிக்காக அவர் எழுந்தார். அது மட்டுமல்ல, அவர் திரும்ப வருவார். இதை ஒருபொழுதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவருடைய நாமத்துக்கு ஒருபொழுதும் நம்ம மறுதலிக்க மாட்டோம். அவர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார், மீண்டும் எனக்காக வருவார். இந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் நான் விட மாட்டேன். அவர் நாமத்திற்கு ஒருபொழுதும் நான் அவகீர்த்தி செய்ய மாட்டேன். ஆமென். ஸோ இதையெல்லாம் நினைத்து பாருங்கள். ஆண்டவரே, என் கிரியைகளை எல்லாம் பார்த்து நீர் அதுக்குண்டான ரிவார்டை கொடுக்கிறீர். இதுவரையும் பயன்படுத்தின அந்த பலத்துக்கே எவ்வளோ நன்மை என்று சொன்னால், இன்னும் நான் சற்று ஆழமாக என் நீர் கொடுத்த பலத்தை பயன்படுத்துகிறேன். உன்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தையும், அந்த நம்பிக்கையும், அந்த தெளிவையும், அந்த அறிவையும் நீர் எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சத்தியத்தை மட்டும் சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆமாம் ஜாமி போட்டு, ஆமாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குதுங்க, அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் குழம்பி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான விதத்தில் இல்லாமல் காற்று அடிக்கிற நாணல் போல் இங்கே அடித்தா அங்கே போய் விழுகிறது, அங்கே அடித்தா இங்கே வந்து விழுகுது, அப்படியெல்லாம் இருக்காமல் கர்த்தர் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய், அவருடைய நாமத்திற்கு நற்கீர்த்தி செய்கிறவர்களாய், அவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த 25ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார். சத்தமாமேன் சொல்லுங்க. அப்போ உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இந்த நாமத்தை மறுதலியாமல் கடைசியில் வசனத்தை கை கொண்டபடியால், இந்த வசனத்தை கை கொண்டபடியால் என்கிற இந்த வார்த்தை அது டிசம்பர் மாதம் மாதிரி. இதுக்கு முன்னாடி 11 மாதம் இருக்குது. அதையெல்லாம் கடந்து தான் எங்கே வரப்போகிறோம்? டிசம்பருக்கு வரப்போகிறோம். இதுக்கப்புறம் தான் புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோங்க. பாருங்க, அப்படி வசனத்தை கை கொண்டபடியால்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வார்த்தையை நம்ம கேட்டிருக்கணும், அதை இருதயத்தில் பதிய வைக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதற்கு கீழ்ப்படியணும். அப்புறம்தான் அதை கை கொண்டு அதன்படி நடக்க முடியும். வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி
இப்போ வசனத்தை கை கொண்டுனா அங்கே ஒரு முழுமை வருகிறது. ஏதோ கேட்டுட்டு வழி அருகே போகிற மாதிரி இல்லை, வேறு இல்லாமல் போகிற மாதிரி இல்லை, நெருக்கம் வந்துருச்சுன்னா அப்படியே விலகி போகிற மாதிரி இல்லை. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல அது கை கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு மரியாதை செலுத்தி அதை முதன்மையாய் வைத்து அதற்கு முதலிடம் கொடுத்து அதுக்கு ஒரு பிரதானத்தை கொடுத்து மற்ற எல்லாவற்றை காட்டிலும் வார்த்தைக்கு நடுங்குகிற அந்த ஒரு உணர்வை கொடுத்து கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி இருக்கிறார். அந்த ஒரு உறுதி நிச்சயம் எப்பொழுது இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை சுமந்து வந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு சுகத்தை கொடுத்தது. உம்முடைய வார்த்தை எனக்கு விடுதலை கொடுத்தது. உம்முடைய வார்த்தை முன் சென்று எங்களுக்காக சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தினது. ஆண்டவரே, நெருக்கப்படுகிற, தள்ளப்படுகிற, மனம் முடிந்து போய் அப்படியே தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எந்த மனிதனும் வந்து என்னை தேற்ற முடியாத அதே இடத்துல உம்முடைய வார்த்தையை அனுப்பி என் இருதயத்தை பலப்பட செய்து என் வாழ்க்கையை சுபிட்சமாய் மாற்றினீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த 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 ஒரு இணைப்போடு இணைக்கப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஜெயமாய் வாழ்வார்கள். அது எந்த நெருக்கடியாகட்டும், பண நெருக்கடியாகட்டும், தேவையில்லாத அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரமாகட்டும், சரீர உபாதைகளாகட்டும், எந்த நெருக்கடியானாலும் அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு வாசல் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். வார்த்தையோடு இணைந்தீர்கள், வார்த்தையை கை கொள்ளுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், வார்த்தையை பிரதானமாய் கொடுங்கள். ஒரு சின்ன வசனத்தை படுத்தல், ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில மாம்சமாவதாக, நிறைவேறுவதாக, இதற்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையினால் என் சரீரம், என் ஆத்துமா ஆளப்படுவதாக. ஏனென்றால் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், வார்த்தையினால் உண்டாக்கினவர், வார்த்தை கொண்டு சகலத்தையும் தாங்கினவர், செய்கிறவர். நம்மளுடைய வாழ்க்கையிலும் வார்த்தையை ஆளட்டும். இந்த டிசம்பர் மாதத்தில் அப்பேற்பட்ட எண்ணத்தோடு இருக்க யார் யாரெல்லாம் வார்த்தைக்கு கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாசல் திறந்திருக்கிறது. அந்த வாசலை ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஒருத்தர் சிறைச்சாலை கதவு வேணா பூட்டப்பட்டு இருக்கு, ஆனால் வார்த்தைக்கு பூட்டு கிடையாது. அது உள்ளே நுழையும். அது தனிமையான சிறை. யோவான் பாருங்க, எந்த சிறையில் இருந்தார்? பத்மு தீவில் இருந்தார். எந்த மனுஷனும் உள்ளே போக முடியாது, ஆனால் வார்த்தை உள்ளே போகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு வாசலை பூட்ட முடியாது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு சுகத்தை பூட்ட முடியாது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு நன்மையை பூட்ட முடியாது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் ஜெய கம்பீரமாய் ராஜபாதையில் சிங்கத்தை போல தைரியமாய் பயணிப்பார்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களிடத்தில் இருக்கும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களிடத்தில் இருக்கும். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அவருடைய கிரிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். என்றும் இல்லாத அளவு அவர் கொடுத்த வல்லமையின்படியே போராட, ஊழியம் செய்ய பிரயாசப்படுங்கள். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மறக்க வேண்டாம். உங்களை குறித்து, சபையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை, உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கலாம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் பந்தியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பதாக கல்வாரி சிலுவிலே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மீட்பின் நன்மையோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். விற்கப்பட்ட சரீரத்தை எண்ணி பார்க்கிறோம்.
இந்த மாதத்துக்கும் விளைக்கரையத்தை நீர் செய்திருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாய் இந்த பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான உடன்படிக்கை இது. நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் உடன்படிக்கை, கல்வாரி சிலுவையின் உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கைக்கு உரியவர்கள். அந்த தைரியத்தில், அந்த விசுவாசத்தில் உலகத்தின் கேடு எங்கள் உடன்படிக்கைக்குள்ளே வர முடியாது. உலகத்தின் திகில் வர முடியாது. நாங்கள் அதை மனசார விசுவாசிக்கிறோம். அந்த வெளிச்சத்தோடு இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கெடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுதெல்லாம் பரலோக ஸ்கேன் போல நாங்கள் அதை பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஒரு ஸ்கேனுக்குள்ள ஒரு மனித சரீரம் உள்ளே போயிட்டு வெளியே வரும் பொழுது அதற்குரிய ரிசல்ட் கொடுக்குறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகட்டும், சிடி ஸ்கேன் ஆகட்டும், அதனுடைய ரிசல்ட். அதே போல் திருவிருந்து நாம் அனுசரிக்கும் பொழுது பரலோக தேவன் நமக்காக ஏற்படுத்தின அந்த ஸ்கேனுக்குள்ளே போயிட்டு வரோம். அப்படி போய் இதை அனுசரித்து இதை எடுக்க பிற்பாடு அவர் நமக்கு கொடுக்குற ரிசல்ட் சொல்கிறார். நாம் திருவிருந்து அனுசரிக்கும் பொழுது நமக்குரியண்டான ரிசல்ட்டு, என் பிரியமே உன்னில் பழுதொன்றுமில்லை, நீ பரிபூர்ணமானவன். ஆமென். உச்சி முதல் பாதம் வரை ஒரு பழுதில்லை. நீ ஆரோக்கியமானவன், நீ பலவான், நீ என்னுடையவன், என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய் என்று ஒவ்வொரு முறை திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுதெல்லாம் வானம் திறக்கப்பட்டு நமக்காக கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அந்த வெளிச்சத்தில் இதில் நாம் பங்கெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லார் மேலும் உடைய பூரண கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த அப்பத்தை உயர்த்தலாம். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய தெய்வீக சுகம் என் சரீரத்தின் மேலே உச்சி முதல் பாதம் வரை நிறைந்திருப்பதாக. என்னுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். டிசம்பர் மாதம் முழுவதிலும் அவருடைய ஆரோக்கியம் என் மேல் வருவதாக. குளிர் மாதங்கள், பனியோ குளிரோ மழையோ எந்த ஒரு சூழ்நிலையானாலும் தேவனுடைய ஆரோக்கியம் என் மேல் இருக்கிறது என்பதை என் கையில் இருக்கிற அப்பம் எனக்கு நினைப்பூட்டுகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். எந்த பலவீனமோ, எந்த சோர்வோ, தேவையில்லாத களைப்போ, அசௌகரியமோ என் சரீரத்துக்கு கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தெய்வீக ஆரோக்கியம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதிலும் 31 நாட்களும் என் வாழ்வை அலங்கரிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சுகம் கொடுத்த அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த அப்பத்தில் நான் பங்கெடுக்கிறேன். ஆமென். அப்படி இந்த ரசத்தை உயர்த்தலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாய் பிள்ளையாய் மாற்றிவிட்டது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை வல்லமையும் இந்த மாதம் என் வாழ்வில் வெளிப்படுவதாக. நன்மைகளை பேசுகிற, பரிந்து பேசுகிற, எங்களை பாதுகாக்கிற இந்த வெளியேற பெற்ற இரத்தத்துக்குள்ள என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் உடைமைகளையும் என் சபையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். 24 மணி நேரமும் நன்மைகளை பேசுகிற இரத்தம் என் வாழ்வில் ஊழியம் செய்வதாக. குறிப்பாய் டிசம்பர் மாதம் முழுவதிலும் இயேசுவின் இரத்தம் எனக்கு ஊழியம் செய்யட்டும். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய், மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி.
நீர் எங்களை குறித்து எண்ணுகிற நினைக்கிற அந்த வாக்கு தத்தத்தை வார்த்தைகளை நாங்கள் திரும்ப திரும்ப நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கிரிகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உம்முடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாத. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு பட்டணங்களில் ஊழியம் செய்யும் பொழுதும் அவர் சொன்ன வார்த்தை, விரோதிக்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும், எதிர்ப்புகள் அநேகம் இருந்தாலும், பெரிதும் அனுகூலமான வாசல் எங்களுக்கு திறந்திருக்கிறது. அந்த ஒரு வெளிச்சத்தோடு இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிற ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் வாசல், தயவின் வாசல், ஆண்டவருடைய மீட்பின் வாசல் முன்னேறி செல்வதற்கு அவைகள் எங்களுக்காக திறந்திருக்கிறது. ஒருவேளை ஆங்காங்கே சில எதிர்ப்புகளும் சில காரியங்களும் தென்பட்டாலும் ஆண்டவரே, நீர் சொல்லுகிறீர் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், பவுலே நீ தைரியமாய் பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை அறிவு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு. ஆண்டவர், எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் நீர் சொல்லுகிறீர் வாசல் திறந்திருக்கிறது, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிங்க. பெரிதும் அனுகூலமான வாசல் எங்களுக்கு திறந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில், உயிர் தெளிந்த கரத்துக்குள்ளே அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். பண்டிகையின் மாதம் ஆண்டவரே, அநேக காரியங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற மாதம். இந்த மாதம் முழுவதிலும் ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் சம்பூர்ணமாய் திருப்தியாய் நடத்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஒரு குடும்பம் கூட இந்த மாதத்தில் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கவே கூடாது ஏசப்பா. நிறைவாய் திருப்தியாய் சம்பூர்ணமாய் அவர்களுக்கு தந்து அவருடைய மகிழ்ச்சியை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியம் இந்த மாதம் முழுவதிலும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.